ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் எதுவும் மாறாது, எல்லாமே இப்படியே இருந்துரும். எல்லா விஷயத்துக்கும் அழுதுகிட்டே இருக்க போகிறோம் இப்படி நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா என்ன? உன் குடும்பத்தை காக்கிறதும், உன் குடும்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து ரசித்து வாழ வைக்கிறதும் வேறு யாருமே இல்லை, நான் தான். கூடிய சீக்கிரமாக பாரு, எத்தனை விதமான மாற்றங்களும் எத்தனை விதமான அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று. தேடும் ஒவ்வொன்றுக்கும் கட்டாயமாக நான் உன் வாழ்க்கையில் விடை கிடைக்கும். நீ எதை தேடினாலும் அது உனக்கு நிரந்தரமாக, எல்லா விஷயத்திலும் ஒரு அற்புதமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள் 1000 சொல்லலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்றும் சொல்லலாம். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் மாறாது, இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு உன்னை எதிர்மறையாக கூட திருப்பி விடலாம். ஆனால் நீ எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் சிந்தித்து கொண்டு இரு. எத்தனை பேர் இந்த உலகத்தில் உனக்கு நல்லது சொல்கிறாங்க? நீயே சொல்லு. யாருமே இங்கு யாருக்கும் நல்லது சொல்கிறது இல்லை. ஏன்னா இங்கு யாருக்கும் யார் வாழ்கிறதும் பிடிக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கே தவிர மற்றவன் வாழணும், மற்றவனும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்லை. தெய்வத்திட்ட வேண்டுறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஆனால் உண்மையாக யோசிக்கணும், உண்மையாக சொல்ல போனால் அப்படி யாருமே நினைக்கிறதில்ல. ஒரு சில பேர் நினைக்கிறாங்களே தவிர எல்லாரும் நினைக்கிறாங்களா என்பது கிடையாது. தெய்வத்துக்கிட்ட எல்லாரும் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. தெய்வத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஏன் நீ எப்படி இருக்க முதல்ல அதை சொல்லு. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டா சாய் நல்லது செஞ்சிட்டிங்கன்னு சொல்கிறேன். அதுவே ஏதாவது வாழ்க்கையில் தப்பாக நடந்துட்டா சாய் எனக்கு செய்யவே இல்லை, எல்லா விஷயமும் சாய் எனக்கு செய்யாமல் இன்னும் ஏமாத்திட்டே இருக்காருன்னு உடனே திட்டுற. இதெல்லாம் எந்த விதத்துலமா நியாயமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நானுமா உனக்கு செய்வேன். நான் உனக்கு நல்லது செஞ்சாலும் உனக்கு அப்பா தான், கெட்டது செஞ்சாலும் உனக்கு அப்பா தான். கெட்டது செய்யும் பொழுது மட்டும் அப்பா இல்லை, நல்லது செய்யும்போது மட்டும் அப்பாவா? தெய்வத்துக்கிட்டேயே இப்படி எல்லாரும் பார்க்கும்போது உங்களை பெற்றவங்க கிட்ட நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க? அவங்க நல்லது செஞ்சாதானே அவங்கள நீங்கள் மதிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட 4 காசு இருந்தால் தானே மதிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா மதிக்கிறது இல்லை தானே. எத்தனை பேர், ஒன்றுன்னு சொல்லலை, நீயே பார்த்துருப்ப, எத்தனை பேர் அம்மா அப்பாவை அழகாக வச்சுருக்காங்க. அவங்க சம்பாதிச்சாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க காசு வச்சுருந்தாலும் தான் சில பிள்ளைங்க அம்மா அப்பாவை அழகாக பார்த்துக்கிறாங்க. அதுவே ஒன்றுமே இல்லை அம்மா அப்பாட்ட அப்படிங்கும்போது அவங்கள ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறதில்ல. அவங்க வீட்டில் இருந்தால் அதிகமாக செலவாயிடும் அப்படின்னு நினச்சி தனியாக தானே விடுறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரு விஷயம் செஞ்சாலும் அது தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி தான். நீ தெய்வத்துக்கு தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. உன் அப்பா அம்மாவை நீ பார்த்தாலே தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, நீ போய் ஒரு விஷயம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய், நிச்சயமாக உனக்கு அது திரும்ப கிடைக்கும். ஏன்னா உன் பிள்ளை அதை பார்க்குது, அது அம்மா அப்பாவுக்கு இது செய்யணும், அது மாதிரி உனக்கு உன் பிள்ளை செய்யும். சரியா? உன் வாழ்க்கையில் நீ எது செய்கிறியோ அது உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால நல்ல விஷயத்தை பற்றி யோசிச்சேன்னா நல்லது கிடைக்கும். அதுக்கு தான் அம்மா அப்பாவுக்கு செய்ய உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொன்னேன். காலம் முழுக்க ஒரு நபரால் உழைச்சிட்டே இருக்க முடியாது. வயசானதுக்கு அப்புறம் உழைக்கிறதுக்கு ரொம்ப முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைங்க தான் பார்த்துக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற சிலர் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது கூட இல்லை. படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை கொடுக்கறதுக்கும் மட்டும் தாயும் தகப்பனும் தேவைப்படும் பொழுது வயசானதுக்கு அப்புறம் அவங்கவுங்க அழகழகான வாழ்க்கையை பார்த்துட்டு இங்கே எத்தனை பேர் அம்மா அப்பா விட்டுடுறாங்க. நீ உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. அதே மாதிரி சிலருக்கு அம்மா அப்பா இல்லை, அவங்க எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான கிழமையில் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். அதாவது உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கணும்.
அவங்க இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு தேவையான அமாவாசை அன்று சாப்பாடு செஞ்சு காக்காக்கு போடுறது, 10 பேருக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு இறந்த நாள் அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு அவுத்திக்கீரை, வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம், அதற்கு பிறகு எள்ளு இதெல்லாம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பதன் மூலமாக அது அவங்களுக்கு இதோ ஒரு உணவாக போய் சேரும். இங்கு நிறைய பேருக்கு நேரமே இல்லாததுனால எதுவுமே யாருக்கும் செய்கிறதில்ல. அதனால தான் இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி இருக்குது. சாபக்கேடாக இருக்கு. நீ எல்லா விஷயத்தையும் சரியா செய், உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். இது வரைக்கும் நீ எது யாருக்கு செய்யலைன்னு யோசிச்சு பாரு. செய்யாத விஷயங்களை செஞ்சிடு, எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கும். காலம் உன்னை சோதிக்கலை, நீ என்ன விஷயம் தவறாக செய்கிற அப்படிங்கிறத இந்த கஷ்டத்தின் மூலமாக அது உனக்கு வெளிப்படுத்துது. இந்த கஷ்டப்படும் காலத்தில் நீ என்ன தப்பு பண்ண, மற்றவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு மாத்திர வழியை பார், எல்லாம் நல்லது நடக்கும். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்கு நடக்குதா இல்லையான்னு மட்டும் வேடிக்கைப்பார். நீ என்னென்ன செஞ்சாலும் அதை நான் வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் நல்ல விதமாக செஞ்சு நல்ல விதமாக உனக்கு கொடுத்து அழகு பார்ப்பது மட்டும்தான் இந்த சாயுடைய வேலை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு செஞ்சியோ அதை மாற்று, என்ன சரியாக செய்யணுமோ அதை செய். நாளுக்கு நாள் இன்பம் கூடும். உன் வாழ்க்கையில் எல்லாமே என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது மட்டும் என் வேலை இல்லை. நீ என்னென்ன தப்பு செய்கிற, நீ என்னென்ன விஷயம் வாழ்க்கையில் தப்பாக செய்கிற, எதெல்லாம் நீ மாற்றணும், எதனால உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். நாளுக்கு நாள் பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு மாற்றத்துக்காகத்தான் வருது. நம்மளே ஏதோ ஒன்று செய்யணும், நம்மளே முன்னேற்றிக்கணும், அதுக்காக வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. யோசிச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு, அதே மாதிரி நீ எதெல்லாம் யோசித்து வச்சுருக்கியோ, இந்தந்த விஷயம்லாம் நல்லா நடக்கணும், இந்தந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கியோ, அந்த அனைத்து விஷயமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும். யாருமே உன் வாழ்க்கையில் வந்து நின்று இது செய்யாத அது செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது தானம்மா நீ செய்ய போகிற. நான் எல்லா விஷயத்தையும் படித்து இந்த வாக்கின் மூலமாக நான் உனக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும், சில விஷயங்களை செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் ஓ இஷ்டம். நீ என்ன பண்ணுறியோ அதை பார்த்து தான் உன் பிள்ளைங்களும் வளரும். அதனால நல்லது செய், நல்லது நடக்கும், இன்பம் வரும், யோகமும் வரும், எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு எப்படி நல்லது செய்ய எனக்கு உரிமை இருக்கோ அதுபோல் நீ தப்பு செய்கிற சில விஷயத்தையும் தட்டி கேட்கவும் எனக்கு உரிமை இருக்குது. எல்லாத்துக்கும் தெய்வத்துக்கு உரிமை இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதிகமான மாற்றத்தை. எதுவுமே தெரியாமல் புரியாமல் இருக்காதீங்க. 4 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவலைன்னு சுற்றிட்டே இருந்தால் உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே மூடி போயிடும். அதனால உங்களை சுற்றி என்ன விஷயம் இருக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோ. நீ பார்த்துக்கிட்டாதான் எல்லா விஷயத்தையும். யாரும் வந்து உன் குடும்பத்தை பார்த்துக்க போகிறது கிடையாது. அதனால தான் சொன்ன அம்மா அப்பா பார்த்துக்கோ, அம்மா அப்பாவை எல்லாம் செஞ்சுக்கோ, எல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு. எல்லாமே நல்லது நடக்கும். எனக்கு தினமும் இந்த வாக்கின் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு தப்பு எது சரி எதுன்னு நேரடியாக போய் என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் வாக்கின் மூலமாக எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுற, என்ன சரியான விஷயம் பண்ணுற அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான். நான் எப்போதும் கூடவே இருப்பேன். கவலைப்படாத, சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.